ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நீதி வேண்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பேரணியாக சென்ற பின் செய்தியாளர்களிடம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் மற்றும் பெண்கள் வழக்கறிஞர் சங்க தலைவர் லூயிசா ரமேஷ் பேட்டி அளித்தனர். அப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும், ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதை நாங்கள் இன்றைய தினம் வன்மையாக கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் இங்கே பங்கேற்றுள்ளார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம், பெண் வழக்கறிஞர் சங்கம், மற்ற வழக்கறிஞர் சங்கங்கள் எல்லாம் இணைந்து மற்றும் ஜார்ஜ் வழக்கறிஞர் சங்கம், எக்மோர் வழக்கறிஞர் சங்கம், சைதாப்பேட்டை வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் எல்லாம் இங்கே ஒன்று கூடி, பூந்தமல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்திலே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் மட்டுமே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடருவோம். சிறையில் அடைத்து தக்க தண்டனை அவர்களுக்கு வாங்கி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வழக்கறிஞர் சமுதாயத்திற்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிறைய நல்லா செய்திருக்கார், நிறைய அட்வொகேட்டை படிக்க வச்சிருக்கார், எத்தனை பெண் வழக்கறிஞர்களை படிக்க வச்சிருக்கார். அதுக்காக தான் நாங்கள் இத்தனை பெண் வழக்கறிஞர்களும் அவருக்காக போராடி வருகிறோம். அதனால அவருடைய மனைவி பொற்கடி எங்களுடைய அசோசியேஷன்லேயே மெம்பராக இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அவ்வளோ எங்களுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும்படி நாங்கள் தமிழக அரசை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆண் வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தனர். இறுதியாக வழக்கறிஞர்கள் நீதி வேண்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீதி வேண்டும்.